வணக்கம். வேரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என மின்வாரிய பொறியாளர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வரி பகிர்வு நிதியாக ரூபாய் 1,42,122 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 5,797 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜக OPS TTV கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று தேனி மக்களவை உறுப்பினரும் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் மகனுமான ரவீந்திரநாத் கூறினார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக முன்னாள் MLA வீட்டில் அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் ரூபாய் 2,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்த முயன்ற 3 பேர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முகமையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் சிறிய கட்சிகள் மட்டுமே அங்கம் வகிக்கின்றன. இந்த இரு கட்சிகளும் தேமுதிக பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைய 2026ஆம் ஆண்டில் துணை முதல்வர் பதவி அளிக்க வேண்டும் என்று பாமக நிபந்தனை விதிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுகவிடம் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஏற்கனவே வென்ற 9 தொகுதிகள் +3 தொகுதிகள் என்று கூடுதலாக காங்கிரஸ் கேட்டுள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.